தான் அதை ஒரு மொழி இனம் என்று கண்டுபிடித்து அந்த ஒப்பீடுகள் ஒத்து வருகின்ற நிலையில் அதை ஒரு இனமாக பிரிக்கிறோம். அவ்வாறு மொழி பேசுவதற்குரிய காரணம் என்ன என்பதையும் நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறவன் ஏன் பேசுகிறான் என்றால் தன் எண்ணத்தை சைகையால் காட்டிக் கொண்டிருந்த நிலை மாறி பேச்சு நிலைக்கு மாறுகிறது. இப்படி மாறுகிற நிலை இருக்கின்றதை நாம் ஒப்பிடுகிறோம். ஆக ஒப்பீடு என்பது எல்லா நிலைகளிலுமே வந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் பேசுவதிலிருந்தே வேறுபட்டு ஒருவருக்கு 5 குழந்தைகள் இருந்தாலும் 5 குழந்தைகளுடைய குரலையும் தாய் வேறுபடுத்தி அறிந்து கொள்வாள். ஆளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அது குரல் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆக இப்படி ஒன்று கொண்டிருக்கின்ற வேறுபாடுகளில் இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்வது என்பது ஒரு வகை. இந்த ஒப்பிலக்கியத்தை நான் மாநில கல்லூரியில் தமிழ் துறை தலைவனாக இருந்த காலத்தில் 5, 6, 7 ஆண்டுகள் கற்பித்திருக்கிறேன். ஆக கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்கிற தலைப்பிலேயே. ஆக அப்படி என்றால் அத்தனையும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு வருஷ கணக்கில் பல மணிகளில் சொல்லிக் கொண்டிருந்த கருத்தை ஒரு 2 நிமிடத்தில் சொல்லுங்கள் என்றால் அது முடியாது. சுருக்கமாக சொன்னால் அவரவர் நினைக்கிறவாறு அந்த சுருக்கத்திற்கு விரிவுரை சொல்லிவிடலாம். திருக்குறளுக்கு இருக்கிற உரைகள் போல எத்தனை உரை வேணாலும் சொல்லலாம். ஏனென்றால் சுருக்கமாக சொல்லிய நிலை. சுருக்கமாக சொல்லுகிற போது அதில் தெளிவும் வர வேண்டி இருக்கிறது. அந்த தெளிவை கொடுப்பது இல்லாமல் எளிமையாக இருந்தால் மட்டும் போதாது. இப்போ சித்தர்கள் பாடல் எல்லாம் மிக எளிமையானவை, மிக மிக எளிமையானவை. ஆனால் தெளிவில்லை. தெளிவாகவும் இருக்க வேண்டும், எளிமையாகவும் இருக்க வேண்டும், பிறருக்கு பயன்படுகின்றவாறு புரிகின்றவாறும் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்றவாறு தான் புரிய வைக்க முடியும். ஒரு குழந்தையினிடத்தில் போய் இன்று ஆகாய விமானத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருப்போமே ஆனால் அதுக்கு தெரியாது. ஆனால் அது பறக்கிறது என்று காட்டினீர்களே ஆனால் அதை பார்த்து மகிழுமே தவிர அதில் இருக்கின்ற பகுதிகளை ஆராய்கின்ற நிலைக்கு முடியாது. ஆகவே இந்த ஒப்பிலக்கிய ஆராய்ச்சி என்பதற்கு மிக மிக பொறுமை, ஆர்வம், பிறகு அதில் புலமை, அது மட்டும் போதாது. இதற்கு மேல் ஒன்றும் தெரிய வேண்டும். அந்தந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்கள், ஒழுங்காறு, பண்பாடுகள் ஆகியவை தெரிய வேண்டும். ஆக அந்த ஒழுகலாறுகள், பண்பாடுகள் தெரியவில்லையானால் அது மிக மிக வேடிக்கையாய் போட்டுவிடும். அதற்கு ஒரு சிறு சான்று சொல்லுகிறேன். இந்த கோவையினுடைய புகழிலே மிக மிகுதியாக இருந்த ஒருவர் ஜி.டி. நாயுடு அவர்கள். அவர்களோடு நான் நன்கு பழகுவேன். அவர் செய்த ஒரு சோதனையை சொல்லுகிறேன். இப்படி வெளிநாட்டார் வந்திருக்கிறார்கள். அவர் விருந்துக்கு கூப்பிடுவார். அந்த சமயத்தில் என்னையும் கூப்பிடுவார். நான் அப்ப சிறு பையன், எனக்கு அதெல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாது. வாழை போடுவார்கள், அதில் உணவுகள் பரிமாறப்படும். என்னிடத்தில் சொல்லிவிட்டார், நீ வாயை திறக்கப்படாது, எதுவும் சொல்லக்கூடாது, பேசாமல் இலை முன்னால் உட்கார்ந்திருக்க வேண்டும். நான் சரி என்று சொன்ன விற்பாடுதான் நீ உணவு உண்ண வேண்டும் என்று சொல்வார். சரி என்று சொன்னேன். பிறகு இங்கு வந்த வெளிநாட்டாருக்கு உணவு ராகி களியே முதல்ல வைத்தார். அதோட கொஞ்சம் சாம்பார் முன்னால் வச்சார் தொட்டுக்கிறதுக்கு. ஸ்பூனையும் வச்சிட்டார். அவர் ஸ்பூன் எடுத்து அவர் சாப்பிட தொடங்குகிறவர். ஸ்பூன் எடுத்து களியை கண்டு என்ன ஆகும்? ராகி களி அதை அப்படியே தொட்டுட்டு மேலே குண்டா வருது. அது எப்படி வாயில் ஓட்டுறது? அப்போ அவர் பக்கத்தில் இருந்தவர், நான் சின்ன பையன், அவன் கேட்டார், ஹவ் டு ஈட் அப்படின்னு அவர் கேட்டார். சரின்னு நான் சொல்லி அதை ஒரு சின்ன உருண்டை முடிச்சு உருண்டையா சாப்பிட்டுங்கன்னு அவர் வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டார். ராய்க்களி மென்று சாப்பிட்ட எப்படின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஒட்டிக்கும்.
கொடுக்கணும், அப்படியே முழுங்கணும். அது முழுங்கணும் போகிறதுக்கு தான் சாம்பார். ஆக அந்த பண்பாடு தெரியாதனால இவரை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, எங்கள் நாட்டு பழக்கம் என்பதற்காக. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மில்டன் சிங்கர் என்று சோசியாலஜி ப்ரொஃபஸர், அவர் வந்திருந்தார். அவருக்கு இலை போட்டு சாப்பாடு போட்ட உடனே, ஏன் உப்பு இங்கே வைக்கிற, ஊறுகாயை இங்கே வைக்கிற, இந்த சாப்பாடுகளெல்லாம் இப்படி இப்படி போடுற, இதே இந்த இடத்துல அகலமாக இருக்குது, இந்த இடத்துல ஏன் குருத்தாக இருக்குது, அந்த உப்பு ஏன் வைக்கிறீன்னெல்லாம் கேட்டார். நான் அதையெல்லாம் சொன்னேன். அவர் அங்கே போன உடனே ஒரு கட்டுரை எழுதி சோசியாலஜி அப்படின்னு ஒன்று தலைவில் புத்தகத்தில் போட்டார். இதை சொல்வதன் மூலம் ஒப்பீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பண்பாடுகளை பற்றியும் தெரிய வேண்டும். ஆக வணக்கம் என்று சொல்வதை, நாம் வணக்கம் என்று சொல்லுவதை இன்னொருத்தன் என்னையா நீ வெட்டி போடுவீன்னு கேட்குறையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்படி போட்டு இப்படி இப்படின்னும்னா அதுக்கு என்ன பொருள்? ஆக கை குலுக்கினால் அதுக்கு என்ன பொருள்? அவர்கள் நாட்டில் குளிர்காலம், கையில் உண்ண முடியாது, அதற்காக ஸ்பூனில் பழகியிருப்பாங்க. அது தப்பில்லை, அது அவங்களுடைய நாட்டுக்கு அது தேவை. அதனால் நாட்டு உடைமையுடைய நாட்டினுடைய பண்பாடும் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் ஒப்பிலக்கியத்திற்கு ஒரு இலக்கியத்திலிருந்து இன்னொரு இலக்கியத்தை படிக்கின்ற போது தெரியும். ஆக அந்த ஒப்பிலக்கியம் ஒரு இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பேசுவது. இன்று பேச இருக்கிறவர்கள் என்ன பேசுவார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் உண்மை, ஆண்டவன் மட்டும் எதிரில் இருக்கிறவன் பேசும் முன்னாலேயே அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்பதை காணுகின்ற ஒரு கருவியை கண்டுபிடித்து விட்டானே. ஆனால் இன்று உலகத்தில் எந்தவித தொல்லையும் கிடையாது. ஆனால் ஒருவர் என்ன நினைக்கிறார் என்று தெரியாது. ஒருத்தர் நினைப்பிலிருந்து இன்னொருத்தர் நினைப்பும் வேறு, அதுவும் ஒப்பீடு தான். ஆக எதையும் ஒப்பிட்டு காண்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. அதில் இந்த இலக்கியங்களை பற்றி, நம்முடைய அது சிலப்பதிகாரத்தை பற்றி அதை அடியொட்டி எடுக்கிற கட்டுரைகள் மிக மிக செவையாக இருக்கும். ஏனென்றால் அது பழைய சங்க இலக்கியங்களிலே, பழைய தமிழ் இலக்கியங்களிலே முதன்மையான முத்தமிழ் நாடகம் ஆன காப்பியம். ஆக அது முத்தமிழ் காப்பியம். நாடகத்திற்கு நாடகமாகவும் இருக்கும், காப்பியத்திற்கு காப்பியமாகவும் இருக்கும். அதுவும் ஒரு ஒப்பீடு. அந்த அமைப்பையே ஒரு ஒப்பீடாக நாம் வைத்து பேசலாம். ஒவ்வொன்றையும் ஒப்பீடாக வைத்து பேசலாம். அதில் ஆங்கில இலக்கியத்திற்கு வந்த பிற்பாடுதான் கிரேக்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் நாம் படிக்கிறோம். ஆக அந்த நிலையில் இருந்து பழைய இலக்கியங்களை ஆராய்கிற மாதிரி, சங்க இலக்கியங்களையும் அந்த ஆலயங்களில் ஆராய்கிற மாதிரி இருந்த நிலையிலிருந்து இந்த சிலப்பதிகாரத்தை மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆக அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை பற்றி முடிவில் ஏதாவது நேரம் இருந்தால், தேவை இருந்தால் எல்லா அறிஞர்களும், அதனால் நான் பேசுகிறேன். அதற்கு முன்னால் இப்பொழுது இவர்கள் பேசுகிற நேரத்தை ஒட்டி நால்வர் பேச வேண்டும். அவர்கள் படித்தாலும் சரி, பேசினாலும் சரி, மனம் கொள்ளுகிற மாதிரி நம்மை செய்தால் போதுமானது. ஆக அவர்களை நான் ஒவ்வொருவராக பேசுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பொழுது